வரையும் நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஓனிடா ஏசி. ஓனிடாவில் இது என்ன ப்ராப்ளம் வந்துருக்குன்னா EL01 எரர் வந்திருக்கு. அதாவது EL01 பார்க்கும்போது கம்யூனிகேஷன் எரரு. ஸோ கம்யூனிகேஷன் எரர் பார்க்கும்போது நம்மளுக்கு அவுட்டோர் சுத்தமாக ஆன் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. எல்இடி எந்த ஒரு இண்டிகேஷனும் வரல. ஸோ எதனால் நம்மளுக்கு இண்டிகேஷன் வரலன்னு பார்க்கும்போது உள்ளே தண்ணி போயிருக்கு. மேபி இது சர்வீஸ் பண்ணும்போது போச்சா, இல்லை ஆல்ரெடி தண்ணி இதில் எப்படி வந்ததுன்னு தெரில, இல்லை மணல் தண்ணி போச்சான்னு தெரில. அதனால் ஃபுல்லாக போர்டு பார்த்தீங்கன்னா தண்ணியில் அடி வாங்கியிருக்கு. அதனால் டோட்டலாக ஆன் ஆகலை. ஸோ ஃபுல் டெட் கண்டிஷன். இது நம்மளுக்கு ஆம்பூர்லேருந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ரஸர் வச்சு ஓட்டிட்டு ரிட்டன் ஆம்பூருக்கு கொடுத்து அனுப்பிச்சிடும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் போட் ரெடி ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ எஸ்எம்பிஎஸ் தான் ஐசி ஒர்க் ஆகுன்ட்டு வேறு புது எஸ்எம்பிஎஸ் ஐசியும் போட்டோம். பட் பாட் நம்ம பார்த்தீங்கன்னா A6061 வச்சு. பட் இது போட்டாலும் என்ன ஆகுதுன்னா கெப்பாசிட்டர் மட்டும் சார்ஜ் ஆகுது. பட் நம்மளுக்கு லைட் இண்டிகேஷன் எதுவும் வரல. ஸோ அதனால் நம்ம மாடியூல் யூஸ் பண்ணி இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். எல்லா மாடியூலும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இண்டிகேட்டரும் வந்துச்சு. லாஸ்ட் டைம் பார்க்கும்போது எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லை நம்மளுக்கு எல்இடி. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்னல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர் சிக்னல் வருதான்ட்டு ஃபஸ்ட்டு ஆர் சிக்னல் வந்த அப்புறமா நம்ம கம்ப்ரஸர் வச்சு கொடுத்துடலாம். இது நம்மளுக்கு அவர் சொன்னது EL01, அதாவது EL01 ஆர் 01 பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் எரரு. பார்த்திங்கன்னா எந்த ஒரு எரர் இல்லை. 24 செட் பண்ணியிருக்கேன். இன்டோர் ப்ளோயர் மோட்டர் ஓடின்னு இருக்குது. எல்லாமே ஏசி மோட்ரு தான், அவுட்டோரும் ஏசி மோட்ரு தான். ஸோ நம்மளால் எஸ்எம்பிஎஸ் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ஐசி எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆல்டர்னேஷன் சொல்யூஷன் தான். ஏன்னா அந்த எஸ்எம்பிஎஸில் எந்த இடத்துல என்ன ஃபால்ட்டு நம்மளால் கண்டுபிடிக்காத பட்சத்துலேயே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் மாடியூல் வச்சு நம்ம பிசி வந்து ஆன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதனால் போர்டு தான் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி ரீஒர்க் பண்ணால் கூட போர்டு வந்து பக்கா கண்டிஷன் இருக்கும். எந்த ப்ராப்ளமும் ரிப்பீட்டும் ஆகாது. ஏன்னா நல்ல ஸ்ட்ராங்கான மாடியூல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி எப்போ எரர் வருதோ பார்த்தீங்கன்னா பிளிங்கிங் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாசிட்டிவ் பிளிங்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் பிளிங்க் தான், எரர் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு ஆர் சிக்னலும் வந்துடுச்சு. அதே மாதிரி PC04 கம்ப்ரஸர் ட்ரைவ் ஃபால்ட்டு. இப்போ நம்ம கம்ப்ரஸர் வச்சு ஒரு டைம் ஓட்டி காமிச்சிடலாம். இதில் கம்ப்ரஸர் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எரர் எதுவும் இல்லை. எல்இடி பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக எரியுது. ஸோ இன்டோர் மோட்டர் நல்லா ஓடின்னு இருக்குது. அவுட்டோர் ஃபேனுக்கும் சப்ளை வந்துடுச்சு. ஓகே, யூனிட் பக்கா இருக்குது. ஸோ இதை நம்ம ஆம்பூர்லேருந்து கொடுத்து அனுப்பிச்சிருங்க. மறுபடியும் ஆம்பூர் பார்சல் போட்டு பஸ்ஸில் அனுப்பிச்சி விட்டுடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் நம்மளால் ரெடி பண்ண முடியும். அதனால் போர்டு தான் சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ எர்த்திங் மட்டும் கொடுத்துருங்க. எந்த காலத்துக்கு எர்த்திங் மட்டும் மறக்காதீங்க.